நீர் என்னை நம்ப பண்ணின தரிசனம். ஏனென்றால் சாயங்காலத்துக்கு நான் 3வது செஷன் வச்சிருக்கேன், அது அபிஷேகம். நீர் என்னை நம்ப பண்ணின தரிசனம். த தரிசனம், த விஷன், வெளிப்பாடு, ஞான திருஷ்டி, தீர்க்க தரிசனம், சொப்பனம், இது எல்லாம் பல சொற்கள், ஒரு அர்த்தம். ஞான திருஷ்டி என்று பழைய காலத்தில் சொல்லுவாங்க. தரிசனம், சொப்பனம். ஒரு மனுஷன் தரிசனம் கண்டான், மிஸ்டர் ஜோசப். அவன் தரிசனம் முதலாவது கண்டது ஆதியாகமம் 37:7, 2வது கண்டது 9. முதல் தரிசனம், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. 2வது தரிசனம் 9ஆம் வசனம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இந்த தரிசனத்தை அண்ணமாரு அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். அப்பா என்ன சொல்லணும்? ஏற்கனவே தரிசனம் பார்த்தவர். பையனை என்கரேஜ் பண்ணணும். ஆமாண்டா, நான் கோலும் கையுமா நான் பெத்தேலில் வரும்போது ஒரு தேவன் தரிசனமாகி சொன்னார், அதன்படி தான் நடந்துகிட்டு இருக்குது, அதனால் அவர் தான் உனக்கு தரிசனமாகி இருக்கிறாரு, அவர் தான் உன்னை நடத்த போறேன்னு உன்னை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? ஆனால் என்ன சொன்னார்னா, அட பைத்தியக்காரா, நானும் உங்கள் அம்மாவும் உன்னை வணங்குவோமா? தரிசனத்தோட அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு, வெளிப்பாடு வந்துடுச்சு. ஆனால் பையனை என்கரேஜ் பண்ணி ஊக்குவிக்காம அவனை டிஸ்கரேஜ் பண்ணிட்டான். நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமா, உன் அண்ணன் தம்பிலாம் வணங்குவோமா, என்ன சொப்பனம் கண்டடா போட அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிட்டான். அன்பானவர்களே, நான் சொல்றேன், உங்களுக்கு தரிசனமானால் அங்க இங்கமா போய் சொல்லி தெரியாதீங்க. ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன், அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரி ஒரு மூப்பனானால் உங்களுக்கு ஒரு தரிசன டைரி வேணும். டேட்டு டைம் போட்டு தரிசனத்தை எழுதுங்க. தனிப்பட்ட உபவாச நேரத்தில் அதை எடுத்து படிங்க. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துருவாங்க. அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அந்த தரிசன புத்தகம் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அது என்னது? ரகசிய புத்தகமாக இருக்கணும். அது எல்லாரும் முன்னாடியும் பார்க்கறதுக்காக வைக்கக்கூடாது. அது உனக்கும் உன் தேவனுக்கும் தெரிந்ததா இருக்கணும். ஒருவேளை அதனுடைய அர்த்தம் தெரியலையானால் உன்னை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன்மாரிடத்தில், உன் போதகர்களிடத்தில் சொல்லி கேட்கணுமே தவிர, சிஸ்டர் நான் நேற்றுக்கு ராத்திரி இதை கண்டேன்னு சொன்னா, ஒருவேளை யாக்கோவை போல அவர்கள் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணிட முடியும், உன்னை மிஸ்கைட் பண்ணிட முடியும், மிஸ் இன்டர்பிரேஷன் பண்ணிட முடியும். So that be vigilant whenever you receive vision from the heaven, keep it in a confidential way. தேவனுடைய பாஷைகளில் ஒன்றுதான் தரிசனம் என்பது. தேவன் வாயை திறந்து பேசினால் அது வசனம், தேவன் மௌனமாக வெளிப்படுத்தினால் அது தரிசனம். தரிசனம் வசனத்துக்கு அப்கிரேடட் வெர்ஷன். நான் முன்னமே சொன்னேன், தரிசனம் வசனமாக வரும், சில வேளையில் அது விஷனாக வரும். நீ விசுவாசத்திலும் தேவனோடும் எவ்வளவு வளர்ந்திருக்கிறையோ அந்த வளர்ச்சியின் அடிப்படையிலே அவர் வசனமாக சில வேளை பேசுவார். நீ வளர்ந்து இருந்தால் அவர் வசனமாக பேசிக்கொண்டே இருக்க மாட்டார். ஒரு பேராகிராஃப் வசனத்தை ஒரே ஒரு தரிசனத்தினாலே காட்டிவிட முடியும் தேவனால. ஒரு ஃபுல் பேராகிராஃப் இருக்கிற டெக்ஸ்டை ஒரே ஒரு விஷனால ஆண்டவர் விளக்கி சொல்லிட முடியும். அது தேவனுடையதான பாஷைகளில் ஒன்று. நீ எண்ணத்தை காண்கிறாய்,
எரேமியாவோட, எசேக்கியாவோட, சகரியாவோட இன்னும் பல தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசின அனுபவங்கள் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. பேசிக்கிட்டே வருகிற தேவன், டெக்ஸ்டாகவே பேசிக்கிட்டு வருகிற தேவன் திடீர்னு ஒரு பிரேக் போட்டு கூப்பிட்டு, நீ என்ன பார்க்குற? அவன் சொல்லுவான், 2 குத்து விளக்குகளை பார்க்கிறேன், அதில் பொன்னிறமான எண்ணெயை வழிகிறதை பார்க்கிறேன். ஏன் இதை எழுத முடியாதா? அதை அவன் வாயால சொல்ல வைக்கணும். அதை காட்டி இவன் கரெக்டா நம்மோட கூட பேரலா நடக்கிறானான்றத ஒரு டெஸ்ட். ஹலோ ஊழியக்காரங்களே, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தாசன் என்னோட பேரலாய் நடக்கிறானா, நான் சொல்றபடிதான் செய்யறானான்றதுக்கு ஒரு விஷுவலை காமிச்சிட்டு, இந்த பார்க்கிற, என்ன பாரு, பார்த்து சொல்லு. ஆமா ஆண்டவரே, எஸ் யூ ஆர் கரெக்ட், கேரி ஆன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ற செய்தி எல்லாம் பல மாதங்கள் நான் காத்திருந்து பெற்றது. இந்த 1.5-2 மணி நேரத்தில் நான் எல்லாத்தையும் தபடபடபடன்னு இறக்கி வச்சுட்டு போறேன். சங்கீதம் 62:11, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஆதியாகமம் 41:32, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரம் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. டெக்ஸ்ட்ல சொன்னா அது காமன், இதுல இருக்கிறது எல்லாம் டெக்ஸ்ட். இது காமன் ஃபார் ஆல், ஃபார் எவர். ஹலோ கவனிங்க, இது டெக்ஸ்ட் உரைநடையில் இருக்கு. இது எல்லாருக்குமானது, எப்போதுக்குமானது. ஆனால் தரிசனமானது இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல், தனி 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 தனியா வரும். தனித்தனியா வரும். அது உனக்கு மட்டும்தான். ஜோசப் உனக்கு காட்டுனா, ரூபனுக்கு இல்ல, சிமியோனுக்கு இல்ல, ஆசேருக்கு இல்ல, செபுலோனுக்கு இல்ல, உனக்கு, உனக்கே. அதுதான் தரிசனத்துக்கும் டெக்ஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த தம்பி பேதையாக எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே கடுப்பாயிட்டாங்க, எல்லாருக்கும் எரிச்சல். ஏய் நீ குட்டி பையன், இதில் வேற எங்கள் அப்பா வேற உனக்கு பல வருண ஆடைகள் தச்சு கொடுத்துருக்கிறாரு, நீ எங்களை ஆளுவியா? உன் காலில் நாங்கள் விழுவோமா? 37ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் 17 முறை அவனை நெகட்டிவாக கமெண்ட் அடிக்கிறாங்க. பகைத்தார்கள், இன்னும் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சொப்பனக்காரன் என்று ஒரு நிக் நேம் கொடுத்தார்கள். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சவால் விட்டார்கள். இப்ப புரியுதா நான் உனக்கு ஏன் சீக்கிரட்டா எழுதி வைன்னு சொல்றேன்? நடு ராத்திரில தரிசனம் வந்தாலும் நீ உன் பக்கத்திலேயே பைபிள், டைரி, பேனா வச்சிருக்கணும். டக்குன்னு எழுந்து எழுதிடணும், காலையில மறந்துடுவேன். நான் சொல்றதெல்லாம் புது விசுவாசிக்கு புரியாது, பைபிள் படிக்காதவங்களுக்கு புரியாது. நான் இன்னைக்கு சொல்றதெல்லாம் கொஞ்சம் வசனத்திலிருந்து, நான் டிகிரிக்கு இப்போ மெட்ரிக் வந்துட்டேன், நான் ஹையர் செகண்டரிக்கு வந்துட்டேன். இப்போ ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் கிளாஸ் ஓடிட்டு இருக்குது. எழுதி தினமும் ஜபம், தனி ஜபம் பண்றீங்க பாருங்க, உபவாச ஜபத்தில். அதை நம்ம முதல்ல வாசிச்சோம்ல கீபோர்டில், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும் என்று நீங்க அடிக்கடி ரிமைண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு நாள் சம்பவிச்சிடும். அந்த வசனம், அதுக்கு தான் நான் கீவேர்டு உங்களுக்கு கொடுத்தேன். முதல் வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் நான் மறுபடியும் கேட்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். நினைத்தருளுன்னு நீ சொல்லிட்டேன்னா அப்ப அவர் ரிமைண்டர் கொடுக்கறன்னு அர்த்தம். அப்ப நீ இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கன்னு அர்த்தம். அதை அவர் நிறைவேற்றலன்னு அர்த்தம். நிறைவேற்றுகிற வரைக்கும், நிறைவேறின உடனே டேட் போட்டு தேங்க்யூ ஜீசஸ் அதுல போட்டுருங்க. ஏனென்றால் தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்போ தரிசனத்தை குறித்து கொஞ்சம் இன்டர்பிரேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். கிடகடன்னு நீங்கள் மைண்டில் வாங்கிக்கங்க, இல்லைன்னா அப்புறம் யூடியூப்பில் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிறேங்க.
தரிசனம் தந்தவர் மாறார். தரிசனம் எதையாவது எப்படியாவது செய்யன்னு சொல்லிட்டு விட மாட்டாரு. அந்த தரிசனத்தின் மையத்துல தான் உன்னை பாதையில நடத்திக்கிட்டு போவார். தரிசனம் தந்த உடனே எங்க வந்தான் அவன்? பிட், பிரிசன், பேலஸ். நீ டைரக்டா பேலஸ்க்கு போக மாட்ட. சாயங்காலத்துக்கு நான் வேறு விதமா சொல்றேன். தரிசனம் பெற்ற உடனே பேலஸ்க்கு போயிட மாட்டேன். பிட், குழி தான் போவேன். சரி, குழியில இருந்தாலும் தூக்கி பேலஸ்ல போய் இல்ல, பிரிசன், அதை விட மோசம். At last he will go to the palace. தரிசனம் இல்லாமல் ஓடுறது போர்டு இல்லாத பஸ்ல போற மாதிரி. தரிசனம் இல்லாம போர்டு இல்லாம பஸ்ல பயணிக்கிறதுக்கு சமானம். அது எங்க போகணும்னு தெரியாது. போர்டு உள்ள பஸ்ல தான் ஒருத்தன் புத்தி உள்ளவன் ஏறுவான். போர்டு இல்லாத பஸ்ல ஏறி சும்மா உட்காந்து தூங்குவான சோம்பேறி. சரி, திறமை, வரம், தாளந்து இல்லாமல் ஊழியம் செய்யலாம். ஆனால் தரிசனம் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. உங்களுக்கு வரம் இல்லை, ஊழியம் செய்யலாம். அக்கா, இயேசு உன்னை ரட்சிக்கிறாருக்கா, சர்ச்சுக்கு வாங்கக்கா, நான் ஜபிக்கிறேன்க்கா. இதுக்கு எந்த வரமும் தேவையில்லை, தாளந்து தேவையில்லை, படிப்பு அறிவு கூட தேவையில்லை. வரம் இல்லாம கூட நீங்க ஊழியம் பண்ணலாம். ஆனால் தரிசனம் இல்லாமல் ஊழியம் பண்ணவே முடியாது. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லுவாரு, வாலிபர்களே நீங்கள் கனவு காணுங்கள் என்றார். அதுக்கு அவரே இன்டர்பிரேஷன் பண்றாரு, நீங்கள் உறங்கும் போது காண்கிறது கனவு அல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்கிறது தான் கனவு. தரிசனம் பெற்றவன் ஒரு நாளும் பின்மாற்றம் அடைய மாட்டான். தரிசனம் பெற்றவன் எவ்வளவு ஆனாலும் அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். அவன் தரிசனம் அவிந்து போகாது. தரிசனம் பெற்றவன் பின்மாற்றம் அடைய மாட்டான். அவனை குழியில போட்டாலும் அவன் மேல எழும்பி வருவான். தரிசனம் பெற்றவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஒரு காற்றுள்ள பந்தை தண்ணீரிலே நீ எவ்வளவு வேகமாய் அமுக்கினாலும் அந்த வேகமாய் அவன் மேல எழும்பி வருவான். காத்து இல்லாத பந்து தான் தண்ணியில மூழ்கி போயிடும். ஏன்னா அந்த பந்துக்குள்ள தரிசனம் ஃபில் ஆகி இருந்ததுன்னா அதை பக்கெட்டு தண்ணிலையோ சரி சமுத்திரத்திலேயோ சொல்லி நீ அமுக்குனினாலும், நீ எந்த வேகத்தில் அமுக்கினாலும், எந்த ஃபோர்ஸ், எந்த ஈவில் ஸ்பிரிட், எந்த மனுஷங்க உன்னை எதிரிட்டு அமுக்கினாலும் நீ மேலே எழுப்பி வந்துடுவ. இப்ப புரியுதா உங்களுக்கு தரிசனம் என்னன்னு? தரிசனம் பெற்றவனை எதிரி மேற்கொள்ளவே முடியாது. 1 man 10 man. எப்படி? 1 man 10 man. ஹல்லேலூயா. தரிசனம் பெற்றவனுடைய பார்வை மாறி இருக்கும். அவனுடைய பேச்சு, பாடி லாங்குவேஜ், அவனுடைய சிந்தனை எல்லாம் மாறி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளை நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள மறுபடியும் போறேன். என்னாகமத்தின் 13ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசஸ் 12 பேரை வேவு பார்க்கும்படிக்கு கானான் தேசத்தில் அனுப்பினார். 10 பேர் ஒரு மெஜாரிட்டியான ஆட்கள் சொல்றாங்க ஒரு கமெண்ட், 2 மைனாரிட்டி சொல்லுது பாசிட்டிவ் கமெண்ட். 30ஆம் வசனம், காலே மோசேக்கு முன்னக ஜனங்களை ஏமாற்றி, நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யோசுவாவும் காலேபும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தரான். அந்த 10 பேர் சொல்றாங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை சிரிப்பீங்க. நான் அதுக்குள்ள போய் விளக்கி சொல்றேன் பாருங்க. நீங்க இது வரைக்கும் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க, என்னோட வாங்க, யூ ஃபாலோ மீ. 31ஆம் வசனம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். அப்படிதான் இருந்தாங்க. உண்மைதான் சொன்னாங்க.
நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் அந்த குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். எஸ், அக்ரி, ஓகே. அங்கே ராட்சத பிறவி ஏனோக்கின் குமாரர் ராட்சதரை கண்டோம். இது வரைக்கும் சரி. அடுத்த சென்டென்ஸை கவனிங்களேன். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தோம். அது உன் புத்தி, அது உன்னுடைய நெகட்டிவ், அது உன்னுடைய கீழ்த்தரமான புத்தி, அது உன் அளவு இருக்கட்டும். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அது எப்படி நீ சொல்லலாம்? நீ சொல்லிக்கிற நான் ஒரு நாய், நான் ஒரு பேய், அவன் உன்னை பார்த்து பயப்படுறானே, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? புரியுதா உங்களுக்கு? எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஆவியானவர் சாவி போட்டு திறக்கிறார் பாருங்க. அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. அந்த 2 பேரும் அதை தான் சொன்னாங்க. ஆனா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொன்னாங்களே. இவங்க இந்த 2 சென்டென்ஸ்ல பாருங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோன்னு நீ எப்படி சொல்லலாம்? அவன் கண்ணுல எப்படி தோணுச்சு, அவன் மூளையில எப்படி தோணுச்சுன்னு நீ எப்படி சொல்லலாம்? அவன் தானே சொல்லணும். கானானியர் எல்லாம் சொல்லணும். கானானியர் உன்னை கண்டு தொடர் நடுங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? அவங்க பார்வைக்கும் நாங்க பயங்கரமான வெட்டுக்கிளி போல இருந்தோம் அப்படி சொல்லி புத்திரருக்குள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இதுதான் தரிசனம் உள்ளவனுக்கும் தரிசனம் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீ யாருமா? நீ யாரு? உன் தேவன் யாரு? உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிஃப்ட் என்ன? இது தெரியாமலே நீ ஊழியம் பண்ணாத. போய் எங்கன்னா வெத்தலைப்பாக்கு கடை வச்சுக்க, இல்லைன்னா தெருவில் போய் உருளைக்கிழங்கு வெங்காயம் வித்துக்க. கர்த்தருடைய வேதத்தை நீ கையில எடுத்துட்டீனா நீ யார் தெரியுமா? தேவர்கள், தேவரு. I don't know how it is translated in your Kannada Bible. தேவரு. என் பேரன் இருக்கான், மூத்த பேரன் நிக்கில் ஆனந்த். அவன் சொல்லுவான், நான் தான் பெருசு. ஏன்னா அவனுக்கு கீழே 2 பேரன் இருக்கு, ஒரு பேத்தி இருக்கு. அவன் எப்பவுமே சொல்லுவான், நான் தான் பெருசு. ஏன்னா அவர் சீனியரா, நான் தான் பெருசு. டேய், என்னடா பெருசு பெருசு சொல்ற? இப்போ எலிஃபண்ட் பார்க்கிலும் பெருசா நீ? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை விட கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசு. இது இத்தினுண்டு இருக்குது. நான் தான் பெருசு, நான் தான் பெருசு. நான் கேட்டேன் அவனை, நீ எலிஃபண்ட்டை விட பெருசான? என்னை விட கொஞ்சம் பெருசு. அவன் பார்வையும் அவன் தரிசனத்தை பாருங்க. நான் தான் பெருசு, நான் தான் பெருசு, நான் தான் சீனியர். அண்ணால நான் தான் சீனியர். தரிசனம் பெற்றவனை எப்பவுமே பிசாசு சுத்தி சுத்தி வருவாங்க. எங்கேயாவது தள்ளணும் 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 தள்ளணும். அந்த ஜோசப்க்கு நேரிட்டது பார்த்தீங்களா? வீட்டு வந்து போத்திப்பார் வீடு தான், ஆனா எல்லாருக்கும் சம்பளம். ஆனா இவனுக்கு சம்பளம் கிடையாதுங்க. இவன் ஒரு அடிமை. ஆனா பம்பர் அடிக்குதுங்க. யார் அடிக்குதுன்னா ஒரு வேலைக்காரன, வேலைக்காரி இல்ல, ராணிய மக, அந்த வீட்டு எஜமானியே வந்து கண்ணு போடுது. பம்பர் அடிக்குது. சுத்தி வரும், சுத்தி சுத்தி வரும். எப்படி ஆகிலும் உன்னை கீழே தள்ளணும். அவன் அங்க விழுந்து இருந்தானா பிட் பிரிசனோட முடிஞ்சு போயிருக்கும். பிரிசன்ல கிடையாது, பிட்டோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? பிரிசனுக்கு கொண்டு போகணும், ஜெயிலுக்கு கொண்டு போகணும். அதுதான் தரிசனம் பெற்றனுடைய பாதை. அன்பானவர்களை நான் சொல்றேன், விசுவாசிகளை, உங்களை தேறின விசுவாசிகளை சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் வருகிற உபத்திரவ பாதையில உபத்திரமே வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. அநேக பாடுகளின் வழியாய் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர் பாடுகள் பட்டதினாலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் பேலஸ்க்கு போகணும்னா உங்களுக்கு ரோஸ் பெட் எல்லாம் கிடைக்காது. ஹைவேஸ்ல ராஜபாதை கிடைக்காது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். அந்த தரிசனத்தின் பாதையை பாருங்க. தரிசனம் பெற்றவன் எப்பவும் துக்கமா இருக்க மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் ஆவியில அனலா இருப்பான். ஜெயில்ல இருக்காங்க, ஆனா அந்த ஜெயில்ல 2 பேரும் துக்கமா இருந்தா இவன் போய் விசாரிக்கிறான். ஏப்பா என்னப்பா காலைல எழுந்ததுல இருந்து இன்னைக்கு மூஞ்செல்லாம் 6:30 மணி மாதிரி இருக்குது. ஐயா நேற்றுக்கு நாங்க கனவு கண்டையா. ஐயோ கனவு தானே, அது தேவன் அல்லவா சொல்லுவாரு. என்ன கனவுப்பா?
2 பேருக்கும் இன்டர்பிரேட் பண்றான் பாருங்க. இதுவே களி தின்ற ஆளு, இது இன்னொரு களி தின்ற ஆளுக்கு இன்டர்பிரேட் பண்றான் பாருங்க. இதெல்லாம் இன்னொரு விஷயம். கேட்ட 2 பேர்ல ஒருத்தன் செத்தான், உயிரோடு இருக்கிறவனும் மரணம். ஏன்னா அந்த தரிசனத்தை இன்னும் ஆண்டவர் இழுக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வந்தது, இதே கனவு பார்வோனுக்கு வந்தது. அன்னைக்கு அந்த பட்லருக்கு ஞாபகம் வந்தது, அடடா மறந்து போனோமே, கூப்பிடுங்க அவனை. ஷேவ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் போட்டு கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. அந்த நாள் தான் அவனுடைய வாழ்க்கையில மைல் ஸ்டோன், டர்னிங் பாயிண்ட். அந்த நாள் தான் அவனுக்கு. நீங்க பாருங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓல்டு டெஸ்டமென்ட்ல நடந்ததை ஆவியானவர் சங்கீதத்துல கொண்டு வந்து சொருவி இருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 105 17 19 17 18 19 நீங்க படிங்க. சங்கீதம் 105 17 இருந்து 19. இங்க பாத்தீங்களா கடைசியா கர்த்தர் சொன்ன வார்த்தை வசனம். இப்ப புரிஞ்சிச்சா? தரிசனம் வசனம் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப புரிஞ்சிச்சா? கண்டது தரிசனம். இங்க என்னன்னு எழுதி இருக்குது? வார்த்தைன்னு எழுதிருக்கு, வசனம்னு எழுதிருக்கு. 2 வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் வெரி சூப்பர். அங்க தரிசனம், இங்க வார்த்தை வசனம். நிறைவேறும் அளவு புடமிடப்பட்டது. அல்லேலூயா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின தரிசனம். தரிசனம் ஈஸியா வந்துராது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. எபிரேயர் 12:14, மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசனம் பெற்றவனை யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அவனுடைய நடவுட பாவனை, அவனுடைய பாடி லாங்குவேஜ், பேச்சு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவனுடைய ஜபமே வேறு விதமாக இருக்கும். என்னுடைய பைபிள் காலேஜில் நான் சென்ட் பால்ஸ் பிரேயர்ஸ், சென்ட் பால்ஸ் மிஷன், இதெல்லாம் என்னுடைய சிலபஸ். சென்ட் பால்ஸ் உடைய பிரேயர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிரேயர் மாதிரி இருக்கு. ஆண்டவரே என் காருக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், ஆண்டவரே ஆண்டவரே வீட்டு வாடகை கட்டணும், இப்படிலாம் இருக்காது. அவனுடைய பிரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். சென்ட் பால்ஸ் பிரேயர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு என்கிட்ட. இந்த ஜபம் பாருங்க மாறுபட்டிருக்கும். தரிசனம் பெற்றவனுடைய ஜபங்கள் வேறு விதமா இருக்கும். நாமினல் பீப்புள் சாட்சி சொல்லுனா ஜபிப்பாங்க, ஜபின்னா சாட்சி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம விசுவாசிகளோட ஹேபிட்ஸ். ஆனா பாருங்க, ஒரு தரிசனம் பெற்றவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பிரேயர், அவனுடைய வேர்ட்ஸ் சொந்த வேர்டா இருக்காது, வேத வசனம் நிரம்பினதா இருக்கும். ஜபங்கள் எப்படி இருக்கும்னா வேத வசனங்களால் நிரம்பி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்றதா இருக்கும். ஓகே, தரிசனம் பெற்ற பின் கடைசி காலத்திலும் அந்த தீர்க்க தரிசனம் தான் அங்கே மையமா இருக்கும். யோசேப்பினுடைய அந்திம காலத்திலும் அவன் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க நினைச்சுக்காதீங்கடா நீங்க என்ன அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு, இது தேவனுடைய திட்டம், அநேக ஜனங்களை உயிரோட காக்கும்படி என்னை இங்க அனுப்பினார். அல்லேலூயா. நான் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்க 1.25 மணி நேரம் ஆச்சப்பா. கண்டினியூ பண்ணலாமா? இதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. கண்டினியூ பண்ணலாமான்னா பண்ணிக்கிறேன், இல்லாட்டாக்க நான் எனக்கு நேரம் அனுமதிக்கிற வழக்கு தான் நான் அதிக பிரசங்க பண்ணக்கூடாது. ஏன்னா வேத வசனங்களை நம்ம நுனிப்புள் மேயிற மாதிரி பண்ணக்கூடாது, ஆழமாக மேயணும். முத்துக்கள் எங்கே இருக்கும்னா ஆழத்தில் இருக்கும், பாசிகள் மேலே இருக்கும்.
முத்து எடுக்கணும்னா மூச்சை அடக்கணும். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை குறித்து அவங்க அப்பா முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? நானும் உன் தாயும் உன்னை வந்து வணங்குவோமா, பைத்தியக்காரா போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார்ல. இப்போ யாக்கோபுடைய முடிவு காலம் வந்துச்சு. உயிர் விடுற நேரத்துல எல்லா பையனும் பிளஸ் பண்றார். மூத்தவன் தொடங்கி கடைசி பையன் வரைக்கும். மூத்தவனுக்கு என்ன பிளஸிங் கொடுத்தாரு? தண்ணீரை போல தழும்பினவனே வாழ்வடைய மாட்டேன், நாசமா போயிடுவேன், என்னுடைய மறுமனையாட்டி மஞ்சத்தில் படுத்துன்னு சொல்லிட்டு திட்டி விட்டாரா? இப்போ குட்டி பையனை சொல்றாரு பாருங்க. ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இது வசனம்லாம். ஆதியாகமம் 49:22 24 வரைக்கும் படிங்களேன். சில வேளையெல்லாம் நான் வேத வசனங்களை எல்லாம் நான் ரசிப்பேன். ஒருவன் ரசிக்காவிட்டால் வேத வசனத்தில் இருந்து பிரசங்கிக்கிறது முடியாது. சினிமாக்காரங்களுக்கு எத்தனையோ பேருக்கு ரசிகரா இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்க ரசிக்கணும். ஏன்னா அவர் கவர்ச்சி நாயகனம். ஃபாதர் சொல்றார், நான் சொல்லல, என்ன திட்டக்கூடாது. ரசிக்கணுங்க. நான் கொஞ்சுவங்க ஆண்டவரோட. சில வேளை என் தனி அறை, ஜப அறை எல்லாம் ஆண்டவரோட கொலாவி கொஞ்சி விளையாடுவேன். அப்போ அவர் எனக்கு சொன்ன வாக்குதத்தம் இருக்கு தெரியுமா? மகனே, எனக்கு உரியதெல்லாம் உன்னுடையதுன்னு. அதுதான் இப்போ அப்படி சொல்லிட்டுவாரு. சில வேளையிலலாம் சாவி கொடுத்துருவாரு. கிள்ளி கொடுக்க மாட்டாரு, அள்ளி கொடுக்க மாட்டாரு, சாவியே கொடுத்துருவாரு. தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். நான் எதை பேசினாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். நான் எமோஷனாக என் ஓன் வர்ஷன், என் கற்பனைகளை நான் பேசுகிறது இல்லை. தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். கொஞ்சும் போது, அவரோட விளையாடும் பொழுது, அவரோட பழகும் போது சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். படிங்க இப்போ. செடி ஆமென். மேய்ப்பனும் கண்மலையும் ஆனான். யோசேப்பு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். டைபாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தமிழிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவன். அவனை 20 வெள்ளிக்கு வித்தாங்க, 30 வெள்ளிக்கு வித்தாங்க. அவனை குழியில் போட்டாங்க, இவரை அம்பலத்தில் நிறுத்தினாங்க. இவனோடு கூட 2 கள்ளர்கள் இருந்தாங்க. அதாவது குற்றவாளிகள் காவலில் இருந்தாங்க. அவரோடு கூட 2 கள்ளர்கள் இருந்தார்கள். இவன் எடுக்கப்பட்ட போது சிம்மாசனத்துக்கு போனான், அவர் பரலோகத்துக்கு போனார். நான் அநேக உதாரணங்களை நான் கொண்டு வர முடியும். நான் இங்கே உள்ள ஒரு ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க, 24ஆம் வசனம். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புஜங்கள் யாக்கோபின் வல்லவரால் கரங்களால், யாக்கோபின் கரங்களால் அல்ல, யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. அப்பாவால பலக்கல, அப்பாவுடைய தேவனுடைய கரங்களால் பலத்தன. வேதத்தை வாசிக்கிற போது நம்ம ஆணி வேறு அக்கு வேறாக பிச்சு போட்டு புகுந்து ஆராய்ந்து படிக்கணும். யாக்கோபால அப்பனால அவன் உயரல. அப்பனால ஒரு அலங்கார பல வருட ஆடை தான் தச்சு கொடுக்க முடியுமே தவிர பேலஸ்க்கு உயர்த்த முடியல. அவனுடைய வல்லவரின் கரங்களால் தான் அவன் மேலே போனான். அவன் இஸ்ரவேலிலே கண்மலையானான். அவனை பற்றி யாருக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்றாரு, செல்ல பிள்ளை வேற, லவர் பெத்தது வேற, தவம் இருந்து பெத்தது வேற. அதனால தான் சொல்ற, அது கனிதரும் செடி பாது, அது நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. அது என்கிட்டவே ஒட்டி ஒட்டி, அம்மா கிட்டவே ஒட்டி ஒட்டி, அது அம்மா பிள்ளை. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? யோசேப்பு அம்மா பிள்ளை, இயேசு அப்பா பிள்ளை. ஹலோ, ஜோசப் இஸ் த டைபாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான நிழலாட்டமான மனுஷன். அதனால்தான் இஸ்ரவேலிலே கண்மலையானான்.
வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் அம்பு எய்தாலும் ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தரிசனத்தை குறித்து நான் இந்த 2வது பகுதியில் எடுத்துட்டு இருக்கிறேன். அதை சொல்லிட்டு நான் மேற்கொண்டு கடந்து போகிறேன். அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி, முதலாவது எழுதணும். தரிசனம் கண்டா அதை எழுதணும். ஏன்னா நமக்கு இயற்கையிலேயே ஒரு மறதி இருக்கு. அதை மறந்துட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்தணுமானால் அதில் ஏதாவது ஒட்டிடும், சேர்ந்துக்கும், இல்லை குறைஞ்சிரும், கூட்டி குறைச்சிருவோம். அதனால் நீ எழுதணும். நான் சொல்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் மண்டையில் நல்லா வாங்கிக்கங்க. வேணும்னா ரிவ்யூ பார்த்துக்கிறங்க. எழுதுங்க. அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகள் தீர்க்கமாய் வரை. இப்போ இந்த இடத்துல யாராவது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. கடந்து ஓடுகிறவனை எல்லாரும் படிக்கும்படி எழுதி வச்சிருவாங்க. சில வீடுகளில் வாசப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எழுதி போடுவாங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே, பீரோ மேலே, கண்ணாடி மேலே வசனம் எழுதியிருப்பாங்க. அங்கே உன் தரிசனத்தை எழுதி வச்சிடாத. கடந்தோடுகிறவன் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு வரவன் போகிறவன்லாம் வாசிக்கிறதுக்கு. அது உனக்கு கொடுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் விஷன். இந்த 2ஆம் பகுதியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்து ஓடுகிறவன் என்ற, நான் விசுவாசத்தின் பாதையில் நான் கடந்து ஓடுகிறேன். அதனால் நான் பலகையிலே தீர்க்கமாய் வரையணும். இருதய பலகையில் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வச்சிருக்கு. இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன், இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, இப்போ இன்ஸ்டன்ட் பிரியாணி கூட வந்துச்சு. வாங்கிட்டு வந்து கடாயில் போட்டு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நடக்காது தரிசனங்கள். தேவன் பின் வருவதை முன் அறிவிப்பார். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்றாலே ஜனவரி 1ஆம் தேதி சொல்றதுக்காக அவங்க மொபைலையும் மைக்கையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. தீர்க்க தரிசனம் என்றாலே என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா? உன் விசுவாசம் வளர, பக்தி விருத்தியாக, பின்வரும் காரியத்தை முன் அறிவிக்கும் போது நீ ஜபத்தில் உறுதியாய் தரிக்க, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீர் முன்னேறுகிறதுக்கு தான் தீர்க்க தரிசனமே தவிர. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. முடிவில் அது விளங்கும். முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. 8 பாயிண்ட். அது தாமதித்தாலும் வரும், அதுக்கு காத்திரு. அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. தரிசனம் பெறணும். நீங்க இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஜபிக்கலாம். இதை வசனங்களை கேட்கிறவங்க ஓடி போயிடாதீங்க. மதியானத்தோட சாயங்காலம் வந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, ஒரு வேலையை ஆண்டவர் நடத்துவாரானால் நான் கீழே இறங்கி வந்து கைகளை வைக்கிறேன். ஊழியக்காரர் வந்து கைகளை வைப்பாங்க, ஜபிக்கலாம். எப்படி ஆகிலும் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகணும். பாஸ் பண்ணிட்டு நம்ம இதே கிளாஸ்லயே கொட்டடிச்சுக்கிட்டு உக்காரக்கூடாது. ப்ரமோட் ஆகணும். 10 வருஷம் 5 வருஷம் அப்படியே மக்கு மாதிரி வளர்ந்துக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. ப்ரமோட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எது வரைக்கும் விசுவாசியாவே இருக்கிற விசுவாசி தான். மோஸ்ட் ரைட் ரெவரண்ட் ஆனாலும் சரி, ராங் ரெவரண்ட் ஆனாலும் விசுவாசி தான் எல்லாருமே. ஆனாலும் நம்ம அடுத்த கிரேடுக்கு போயிட்டே இருக்கணும். ஊழியக்காரராகி நிச்சயமாக தரிசனம் பெற்றீங்கன்னா நான் சில சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். தரிசனம் வந்த உடனே தானியேல் 7:15, தானியேல் 10:16, வெளிப்படுத்தல் 1:17, இதெல்லாம் என்ன இருக்குன்னா, தானியேல் தலையில் தோன்றின தரிசனம் அவனை கலங்க பண்ணினது. தானியேல் 10:16 அவனுடைய தரிசனத்தினால முட்டுகள் பிசகி போச்சான். இங்க வர தரிசனம் முட்டி அடிக்குது. ஏன்னா அது பவர்ஃபுல்லா இறங்கும். வசனம் இறங்குறதுக்கும் தரிசனம் இறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் மகாபாரதத்தை படித்த காலத்தில் கங்கை நதி இறங்கி வரணும்னு பகீரத பிரயர்த்தனம் பண்ணுவான்னு ஒரு சம்பவம் இருக்கு. தன் முன்னோர்கள் இறந்து போனதுக்கு அந்த பகீரதன் வந்து ஈமச்சடங்கு பண்ணணும். அவங்க சாம்பலெல்லாம் எரிச்சு போட்டுருவாங்க யுத்தத்தில். பகீரதனுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு ஈமச்சடங்கு அதை கர்மாதி பண்ணணுன்ட்டு பகீரதன் ஒரு தவம் பண்ணுவான், கங்கை வரணும் அப்படின்னு. அப்போது கங்கை வர்றதுக்கு அனுமதிச்சிரும். இது வேற கதை, பைபிள் கதை இல்லை.
கங்கை வர ஓகே சொல்லிடுறோம், ஆனா வந்தா அதை தாங்கிறதுக்கு யாரு தாங்கிறதுன்னு கேட்பாங்க. பூமி மேல இறங்குனா அது பவர்ஃபுல்லா இறங்குமே, யாரு தாங்கிறது கேட்பாங்க. அப்போதான் மறுபடியும் சிவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது சிவன் அக்ரி பண்ணிடுவாரு, என் தலை மட்டும்தான் என் மனைவியை தாங்கும் அப்படின்னு சொல்லி தலை சடாமுடியானபடியால் கங்கை அங்கிருந்து இறங்கி அங்கிருந்து அவர் கொஞ்சோண்டு ரிலீஸ் பண்ணுவார். ஹலோ, இது அங்க படிச்சது. இப்ப தரிசனத்துக்காக தான் அந்த எக்ஸாம்பிள தொட்டுக்கிறேன். நீங்க அங்க போயிடாதீங்க, இங்க நில்லுங்க. வல்லமையா இறங்கும் தரிசனம். தரிசனம் கண்டவன் காலையில எழுந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். தானியேல் முட்டியே பிசகி போச்சு. வெளிப்படுத்தல் 1:17 மூப்பன் யோவான் தரிசனம் கண்டவனே செத்தவனை போல விழுந்துட்டான். கொர்நேலிய தரிசனம் கண்டவனே பயந்துட்டான். தேவாலயத்தில் மூப்பன் வயசான ஆசாரியன் சகரியா தரிசனம் கண்ட உடனே பயந்துட்டான். இதையும் சொல்லித்தானே வேணும் உங்களுக்கு. வேதாச்சலம் வந்தா ஏதோ அறப்பிரசங்கமா பண்ணிட்டா அறவேக்காடுன்னு சொல்லக்கூடாது. தரிசனம் வரும்பொழுது ஒரு எஃபெக்ட் இருக்கும், பவர்ஃபுல்லா இறங்கும். அது நான் முன்னமே சொன்னேன், வசனத்தினுடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் தரிசனம். வசனமே நெருப்பானால் தரிசனம், அப்போ அபிஷேகம். முப்பத்தி 4 வருஷம் ஆச்சு இதெல்லாம் கத்துக்கிறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தை கண்ட சுயம்பாகியும் பட்லரும் பார்த்து பயந்து உக்காந்துட்டு இருந்தான் துக்கமுகமாக. அதனால சில வேளையில பிரசங்கி 5:3 படி தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். நீங்க கஷ்டத்தோட கவலையோட வீட்டில் போய் படுத்து தூங்குனீங்கன்னா கனவு வரும். அதெல்லாம் தரிசனம் இல்லை, அதெல்லாம் தரிசனம் இல்லை. there is a huge difference. சாதாரணமான கனவுகள் அது மேல் நோக்கமாக வந்துடும். தரிசனம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இறங்கும், இன்னர் மைண்ட், அதாவது உள்ள ஆத்மாவில் இறங்கும். அந்த மன தத்துவத்தை நான் நிறைய படிச்சிருக்கேன், சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாம் படிச்சிருக்கிறேன் நான். அதில் அதுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய டாபிக் அது. அதனால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். சொப்பனங்கள் கனவுகள் வேறு, ஆனால் தரிசனம் என்பது அது வர வேகத்தில் நேராக சோல்குள்ளே போய் இறங்கிடும், ஆத்மாவில் இறங்கிடும், மைண்டில் நிற்காது, சோலில் இறங்கிடும் அது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:4 பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியில் இருக்கும். தரிசனம் பெற்ற யோசேப்பு கடைசியா அந்த தரிசனம் நிறைவேறி அவன் ஆயுசு முடியும் போது ஒரு கன்க்ளூஷன் வேர்டை சொல்லிட்டு போனான் பாருங்க. ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தரிசனம் எப்போதும் நன்மையாய் முடியும். பார்க்கிறதுக்கு தீமையாய் தோணும், வருகிற பாதை தீமையாய் தோன்றும், ஆனால் முடிவு. அதனால்தான் நான் சொன்னேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. இப்ப சொல்லுங்க, தரிசனம்னா என்ன? இந்த தரிசனத்துல இன்னொரு செஷன் இருக்குது, அது நேரமாகாது. அல்லேலூயா. ஆகினால நான் உங்களை பிரேக்குள்ள அனுப்புறேன். தரிசனம் ஏன் தராருன்னா, ஊழியத்துக்கு, குடும்பத்துக்கு, தனிப்பட்ட மனுஷனுக்கு, உன் பிள்ளையை வளர்க்கறதுக்கு, மனம் திரும்புறதுக்கு, ரட்சிப்பு அடைகிறதுக்கு, உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நடத்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு, கர்த்தருடைய ஊழியம் செய்கிறதுக்கு, பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு. அதனால நிறைய காரியம் இருக்கிறது. நான் ஒரு செஷனை நான் அப்படியே கட் பண்றேன். இப்போ எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின தரிசனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தரிசனம் பெற்றிருக்கிறீங்க? தரிசனம் என்பது எந்த கண்ட நேரத்தில் வராது. ஜபிக்கிற வேளையில, வேதத்தை வாசிக்கிற வேளையில, தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில, தேவ சமூகத்தில் காத்து உபவாசத்தில் காத்திருக்கிற வேளையில,
அயர்ந்த நித்திரை வேளையில தரிசனம் உங்கள் தலைமையில் இறங்கும். அது உங்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மயிர் கூச்செறியும்படிக்கு ஒரு அசைவை உண்டாக்கும். அப்போது உங்கள் உள்ளம் குதூகலிக்கும், கலிகூறும். அதுதான் தேவன் அருளுகிற தரிசனம். தேசத்துக்காக ஜபிக்கிற, உபவாசிக்கிற ஜனங்களே, தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். நீர் வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை நம்புவாயானால், அந்த வசனங்களுக்கு நீ காத்திருந்து அந்த வசனத்தில் நிலைத்திருப்பாயானால், தேவன் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் வச்சிருக்கிறார். அது தரிசனம். தேவன் உன்னை தரிசனத்துக்குள்ள நடத்துவாரானால் நீ அவருக்கு பிரியமானவள், பிரியமானவன். தேவனுடைய தரிசனத்தை ஒருவன் கொடுத்து விடுவாரானால் அது நிறைவேறும் அளவும் அவர் உன்மேல் கவனமாயிருப்பார். அது நிறைவேறும் அளவும் உன்னை பின்தொடருவார். நீ எந்த பாதாளத்துக்கு போனாலும் அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பிடிப்பார். ஏனென்றால் தரிசனம் தந்தவர் மறவார். தரிசனத்தை தந்தவர் உன்னை கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் அந்த தரிசனத்தை உன்னை கொண்டுதான் நிறைவேற்றணும் என்று அவர் நிச்சயித்து முடிவு பண்ணிட்டு தான் உன் மேல அந்த தரிசனத்தை இறங்க பண்ணுவார். அவர் திரும்பி எடுத்துக்க மாட்டார். நீ வேணும்னா எனக்கு அந்த தரிசனம் வேணான்னு பின்மாற்றம் அடைஞ்சு போகலாமே தவிர, கொடுத்தவர் அதை உன்னிலிருந்து எடுக்க மாட்டார். ஆண்டவரே எனக்கு இந்த தரிசனம் வேணாம்னு சொல்லி நீ விட்டுட்டு போகலாமே தவிர, அதை எடுத்து வேறொருவனுக்கு தருவார். நீ அதை மறுதலித்தால் அது வேறொருக்கு போயிடும். ஏனென்றால் தேவன் உன்னை செலக்ட் பண்ணி பிரித்தெடுத்து, செட் அபார்ட், உன்னை பிரித்தெடுத்து தரிசனம் தந்துடுவார். ஆனால் அவர் உன்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி தந்துடுவார். அதனால்தான் ஆபிரகாமோட தேவன் பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்து விட்டேன், நீ ஆகாயத்து நட்சத்திரங்களை பார்த்துட்ட, அத்தனை பிள்ளைய உனக்கு தருவேன்னு நான் சொல்லிட்டேன், நீ தான் நம்பல, நீ தான் என்னை கைவிட்டுட்ட, 13 வருஷம் நான் உன்னோட பேசல, அதனாலதான் கோவம் வந்துடுச்சு, நீ தான் பைபாஸ்ல போயிட்ட, நீ ஆகாரோட கூட போயிட்ட. ஆனால் நான் உண்மை உள்ளவர். ஒன்று தெரியுமா, அவர் உண்மையுள்ளவர். நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். அவர் உண்மையுள்ளவராய் இருந்து நீ பொய்யுள்ளவராய் இருந்தால் படுதோல்வி அடைவீர்கள். அவரோடு உண்மையாய் இருப்பீர்கள் ஆனால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்தவர்களாய், நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் வானத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள்.